ஹாய், இங்கே ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு விவசாயிகளோட கஷ்டம் புரியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறது சும்மா மேட்டெல்லாம் இல்லை ஒன்றும். இந்த குடிகாரனுங்க இருக்கானுங்கல்ல, அவனுக்கு அசால்ட்டாக குடிச்சிட்டு பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு கழனியில் போட்டு வந்துடுறானுங்க. நான் கண்ணில் பார்த்த ஒரு விவசாயி நீ நடந்து போயிட்டே இருக்காரு, காலில் குத்தி ரத்தம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 3 நாளைக்கு எழுந்திருக்கவே முடியல. அவங்களோட ஃபேமிலியும் அந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. இந்த விவசாயிகளுடைய கஷ்டமும் புரிய மாட்டுது, லோனு தீர்க்கறதும் கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டுது. விவசாயம் பண்ணுறதே கஷ்டமாயிடுச்சு இந்த காலத்தில். அந்த அளவுக்கு நிலைமையில் இந்த குடிக்காரனுங்க சம்மந்தமே இல்லாத பாட்டிலில் குடிச்சிட்டு அவங்க கெடுக்கிறதும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி கெடுக்கிறதும் இல்லாமல் இப்போ அடுத்தவங்க ஃபேமிலியும் கெடுக்கிறதுக்கு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு கண்ணில் வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன கதைன்னு சுத்தமாக புரியல. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டு இது மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். உண்மையிலே இதெல்லாம் பார்க்குறப்ப செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு. அதே மாதிரி நீங்கள் விவசாயிகளோட படுற கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் நீங்கள் அவங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் ரியாலிட்டி ஹர்ட்ஸ். நான் சில கிளிப்ஸ்லாம் மட்டும் போடுறேன், அதை மட்டும் பாருங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ஒரு சிலர் இது மாதிரி திருத்தணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும்.